அதாவது 7 நகரங்கள், இந்த நாம் குறிப்பிட்ட 7 நகரங்களும் பாகிஸ்தானின் மிக முக்கியமான நகரங்கள். தலைநகர் இஸ்லாமாபாத், ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள ராவல்பிண்டி, முக்கிய துறைமுக நகரமான கராச்சி, மிகப்பெரிய நகரமான லாகூர், அதே போன்று குவெட்டா, பெஷாவர், 6வது பெரிய நகரம் பெஷாவர் என சியால்கோட் ஆகிய இடங்கள். இந்த இடங்களில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் இந்தியாவின் பதிலடி அதிகமாக இருப்பதால் தற்போது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில், இந்த நகரங்களின் பல இடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற என்ற தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் லாகூரில் உள்ள ஜின்னா மார்க்கெட்டிலே பெரும் பாதிப்பு. அந்த காட்சிகள் பாகிஸ்தானில் அந்த பதற்றத்தில் பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் ஓடுகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் செய்த சதி, மோசமான நடவடிக்கையால் தற்போது அப்பாவி பாகிஸ்தானிகள் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பக்கம். அந்த குழந்தைகளை கொண்டு செல்லும் காட்சி, அந்த பெண் ஓடுகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக மனம் பதப்பதைக்கும். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களுடன் சேர்ந்து செய்யும் செயல்களை பார்க்கும்போது உண்மையிலேயே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. இதை பாகிஸ்தானி மக்களே தற்போது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தான் ராணுவம் செய்த செயல் மிக மிக தவறானது என்ற வகையில் அவர்களே கண்டிக்க ஆரம்பித்து விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே இந்த சூழ்நிலையில் தற்போது 7 நகரங்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன தகவல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு காரணம் இந்தியாவினுடைய பதிலடி என்பது மிக சரியான, துல்லியமான, மிகப்பெரிய அடியாக இருந்திருக்கிறது. பலத்த அடி, தைரியமாக அடித்திருக்கிறது இந்தியா. அதுவும் ஒரே நேரத்திலே 9 இடங்களை தாக்கினார்கள். அவ்வளவு துல்லியமாக சரியான தாக்குதலை நடத்தியது. தற்பொழுதும் துரோன்கள், சுனாமி மூலமாக அடுத்தடுத்து துரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியது. விமானத்தில் இருந்து குண்டுகளை ஏவியது, ஏவுகணைகளை தரைப்படை மூலமாக அடித்தது என்ற 3 வகையான தாக்குதல். அது மட்டுமன்றி கப்பற்படையிலிருந்து விமானங்கள் மூலமாகவும் தாக்குதல், கப்பற்படையிலிருந்து ஏவுகணை வீசியது என 4 முனை தாக்குதலே தற்பொழுது பாகிஸ்தானின் 7 நகரங்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய சேதம் பாகிஸ்தானிலே பல இடங்களில் ஏற்பட்டிருக்கும். தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.